ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்யம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்யம் தேகத்தில் மென் சுகந்தம் தெய்வம் தரும் வசந்தம் புது லாவண்யம் பிரமாதம் போகமலை போலெங்கும் மோதும் பிரவாகம் சிங்காரம் ஸ்ரீராகம் பிருந்தாவனம் ஆகும் பிரம்மாவின் அலங்காரம் பிரம்மாண்டம் என்றாகும் சுவர்ண புஷ்பம் ரூபம் சுகத்தின் சுரங்கம் செம்பவளவாய் பாஷை சுகமாயிரங்கும் சரணம் சரணம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்யம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்யம் தேகத்தில் மென் சுகந்தம் தெய்வம் தரும் வசந்தம் அந்தம் சுகம் சுகம் தானம்மின் ஸ்வீகாரமாகும் உன் பிரேமை என் சாக்கியம் தேன் போல உன் வாக்கியம் மோகாங்கினியின் ரூபம் முடியாத என் யோகம் இஷ்டமுடன் ஸ்பரிசம் சிலிர்க்கும் சொப்பனம் பலிக்கும் மதனா மேகம் கொண்டே உனை நான் மோகித்ததின் லாபம் சாதித்ததன் யோகம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் ஏகத்தின் மென் சுகந்தம் எதுக்காக படத்தை நிறுத்திட்டாங்க? எதுக்கு லைட் போட்டாங்க? இடைவேளைங்க. இடைவேளைன்னா எல்லாரும் பாத்ரூம் போவாங்க, டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓ, சாப்பிடுற நேரமா? கணக்கு ஐயா, எல்லாருக்கும் பந்தி போடு. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லைங்க, உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன காரியம் இருக்கு? சீக்கிரம் வைங்க மாமலமே. பலகாரங்கள் கிள்ளி வைக்காதீங்கடா, அள்ளி வைங்கடா. வா, அம்மா கொடு, ஐயா கொடு. எங்க பார்த்து வந்து கொட்டினேன்? தெரியாம தெரியாம கொட்ட யாரா அவங்க? போடா வெளிய போடா. நீங்க இருங்க. போ. ஒண்ணு கூட தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாங்க. என்னப்பா இது? படம் பார்க்க வந்த இடத்துல. ஐயோ ஐயோ, அம்மா தொடமாத. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு. தம்பி, இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன். புறப்படு.
விடுப்பா. ஏண்டா வராதவங்களை வரவழைச்சிருக்கேன், என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க பொந்து கெடுக்க பாக்குறியா? நான் அப்பவே சொன்னேன், அதை நான் வேணும்னு செய்யல. முதலாளி மகேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன். இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற. என்ன எல்லாரும் என்ன வெடி பார்த்துட்டு போகியா? இன்னொரு தடவை அவன் மேல உன் கை பட்டுச்சு, என் புள்ளன்னு கூட பார்க்க வெட்டி கொன்னுடுவாமா. உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்த. நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம். ஊரெல்லாம் போய் நான் தான் அந்த தேட்டருக்கு முதலாளி, நான் தான் முதலாளி புழுவுனது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழுவிட்டு வரியா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தியேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல, நானும் முதலாளி இல்லடா. இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல. செடலா கிடந்த இந்த இடத்தை வாங்கினது, கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காசை போட்டு இப்படி தியேட்டர் கட்டி பிரபல்யமாக்குனது எல்லாமே சண்முகம் தான்டா. படிப்பறிவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா. அவன மாதிரி அவனுடைய புள்ளிய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தியேட்டர். அதனால தான் இந்த தியேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த புள்ளையோட பேரையே வச்சிருக்கேன். அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்க வர செய்யா. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. நீ செத்தா கூட உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன். டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். ஐயோ. தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளே. அடடே வாங்க. வாங்க 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 வாங்க. போறாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா ஆ. உங்க ஞாபகம் வந்தது. What? உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். ஓ. எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். Bye. பை. ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னண்ணே அது? கணவனே கண்கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஐயோ 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 யோ கணக்கு, ஏன் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு? ஏன் லோடு எத்தல? ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காங்க. யார் சொன்னது? நாங்களாயா சொன்னோம். ஆமா, பெருசா சொன்ன வச்ச. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? கூலி உயர்வு வேணும், அதான் ஸ்ட்ரைக் பண்றோம். யோ, உங்க கோரிக்கையை வண்டியை ஓட்டிக்கிட்டே கேளுங்க ஐயா. எதுக்கு ஏன் நிறுத்தி விட்டு கேக்குறீங்க? சக்கரை நின்னாத்தான் சர்க்காரே பயப்படுது. சுத்துறத நின்னாத்தான் சுத்தி உள்ளவங்க பயப்படுறாங்க. ஐயா, பேசுறவனுக்கு பேரு பேச்சாளி, உழைக்கிறவனுக்கு பேரு உழைப்பாளி. உழைக்க வேண்டியவங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் உழைப்பு கெட்டு போச்சு. ஐயா, மடிப்புள்ளைக்கு வெயில் படாம மாறாப்பு போத்தி வளர்க்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தவையா நானு. இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன், இதுங்க வதங்குறான் நான் வதங்கிடுவேன். இந்த வேகாத வெயில்ல இதுங்களை வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் முடியாது, நாங்க சொன்னதுதான். ஏய், ஏன்டா
கைய ஓங்குறவன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு இலக்காரமா பாச்சா உங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டுருவேன். டேய், என்னையா நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே? பின்ன என்னப்பா ஓடுறத நிறுத்துறேன்றானுங்க, விளைஞ்சதை அழிக்கிறேன்றானுங்க இவனுங்கள. ஐயோ அவ்வளவுதானே, நின்னது ஓடணும், விளைஞ்சது விக்கணும், அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, ஆ. நீங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. வாங்க. ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவனுங்க என்ன பேச்சு பேசுறானுங்க. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, வெற்றிகரமா நான் முடிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. சரி. கணக்கு அவர் என் கூட இருக்கட்டும், நீங்க போங்க. ஆ. மாப்பிள்ளைங்களா, உங்க கொள்கை, உங்க தீர்ப்பு, உங்க ஸ்ட்ரைக் அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா, பெரியவர்கிட்ட பேசி நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. முதல்ல தாக சாந்தி பண்ணிப்போம், மத்தது அப்புறம்.